ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசராசி அன்பு நேயர்களுக்கு மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சில மாற்றங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் முருகப்பெருமானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயம் நீங்கள் அந்த முருகனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். மேசராசி அன்பர்கள் திருத்தணி முருகப்பெருமானை வழிபட்டு வர நன்மைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை மேசராசினியர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த விஷயத்தை செய்து பாருங்கள். கண்டிப்பாக முருகனுடைய அருளானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. மேலும் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இந்த 20ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலுமே அதில் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப தேவைங்க. செய்து வரும் வியாபாரத்தில் நேரடி பார்வை இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தவறுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது நல்லதுங்க. மேலும் செவ்வாய்க்கிழமை அன்று விழிப்புணர்வோடு இருப்பது அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விருப்பங்கள் அனைத்துமே பூர்த்தியாகும். வியாபாரம் விருத்தியாகும். எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தடைப்பட்ட வேலை நடக்கும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பானது இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் புதன்கிழமை அன்று நீங்கள் நிதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வேலையின் காரணமாக அலைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும். மேலும் குருவின் பார்வையால் வேலையிலிருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 13/5/2025 அதிகாலை 2:42 மணி முதல் 15/5/2025 மதியம் 1:24 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில் சூரியன் உச்சம் பெற்றிருக்காரு. மேலும் பரிவர்த்தன யோகத்தில் 2 பக்கமுமே 2 சுப கிரகங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது போல் கணக்கில் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா பொருளாதாரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக இந்த மேச ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன செய்கிறீர்களோ அது நிறைவேறும். என்ன நினைக்கிறீர்களோ அது நடக்கும். குடும்பத்தில் இனிமையான விஷயங்கள் நடக்கும். கருத்து வேற்றுமைகள் மறையும். தொழில் அபிவிருத்தி, வியாபார முன்னேற்றம், வேலையில் உயர்வு, குடும்பத்தில் சுப காரியங்கள் முதலியனவற்றை நடக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இந்த மேசராசியை சேர்ந்தவங்க காணப்படுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு இணைப்பு இருப்பதால் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பாகும். தொழிலில் புதிய முயற்சிகள் எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சில விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் சுகஸ்தானத்தில் வலிமை குறைந்திருப்பதால் சந்தோஷத்திற்கு நடுவே அவ்வப்பொழுது குழப்பங்கள் மற்றும் ஆரோக்கிய குறைவுகள் உங்களை எட்டி பார்க்குங்க. மேலும் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு சனியுடைய பார்வை இருப்பதால் ராசியிலே உஷ்ண கிரகமான சூரியன் இருப்பதால் உடல் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படக்கூடும். உடலில் கட்டி ஏற்படுதல், தலைவலி, மூட்டு வலி, கண் உபாதைகள் போன்றவை வரக்கூடும். மேலும் உணவிலும் ஓய்விலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும், அதுவும் இந்த சந்திராஷ்டம தினங்களில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை வேளையில் விளக்கேற்றி வைத்து ராமஜெயம் ஜெபித்து வர உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
அது மட்டும் இல்லாமல் மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. நீண்ட காலமாக வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு சிலரின் உதவியால் வேலை வாய்ப்புகளும் கிடைக்குங்க. வார தொடக்கத்தில் வேலை தொடர்பாக சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களின் இனிமையான பேச்சால் உங்களுடைய எதிரிகளை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் நண்பர்களாக மாற்ற முடியும். சந்தையில் சிக்கியுள்ள பணத்தை மீட்டெடுக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கடன் தொல்லைகள் குறையவும் அதிகப்படியான வாய்ப்பானது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சுப விரயங்களில் பங்கேற்க வாய்ப்பு உண்டாகும். வேலை வணிகம் தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும். பயணங்கள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமைய போகுது. மேலும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். குடும்பத்தாரோடு நேரத்தை செலவிட வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிகப்பு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மேச ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத தனவரவு ஏற்றம் பார்ப்பீங்க. அரசு வகையில் எதிர்பார்த்த ஆதாயங்கள் மற்றும் உதவிகளால் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுகளும் குவியும். தங்களுடைய வாழ்க்கையில் மனைவி மூலமாக முன்னேற்றத்திற்கான நல்ல ஆலோசனைகள் கிடைக்கப் போகுது. வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையக்கூடும். இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும். அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருப்பதால் எதிரிகளின் கொட்டம் அடங்கும். அரசு பணியாட்களுக்கு பெண்கள் தங்களுடைய விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சி எடுப்பாங்க. மேலும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதிற்கினிய தகவல்கள் வந்து சேரும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் தன வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகையால் உள்ள மகிழும். சினிமா டிராமா மால் என பொழுது இனிமையாக கழிய கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் விற்பனை பிரதிநிதிகளின் வாக்குவன்மையால் பொருட்களின் விற்பனை சூடு பிடிக்கும். தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றி அடைவீங்க. மேலும் போட்டியாளர்களை காட்டிலும் அரிதான சாதனைகள் புரிவார்கள். இன்னும் சிலரின் உடல் நலிவூறும். பெண்களுக்கு விவாதம் செய்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு பார்த்து பேசி பழகுவது அதைவிட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சிலருக்கு வீண் அலைச்சல்கள் வெட்டி செலவுகள் தீர்க்க முடியாததாக இருக்கக்கூடும். பூஜை வழிபாட்டுகளால் எண்ணிய எண்ணங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஈடேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 20ஆம் தேதிக்கு பின்னர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பக்தியில் அதிக நாட்டை ஏற்படும். குழந்தைகளின் முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும். உயர் ரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களை எல்லாம் வீடு வந்து சேருங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு இனிதே நல்ல வரன் வாய்க்க பெற்று திருமணமும் கைகூடி வருங்க. மக்கள் சேவையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மக்களால் பாராட்டப்படுவீங்க. இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. மேலும் வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்களை புகுத்தி ஆதாயம் பார்ப்பாங்க. இன்னும் சிலருக்கு பணி நிமித்தமாக வெளிநாடு பயணங்கள் ஏற்படும். இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையோடு இருப்பது நல்லதுங்க. மதிப்புமிக்க மனிதர்களின் நட்பால் அரசு பணி ஆட்களின் ஆசைகள் நடக்கும். பெண்கள் தங்களுடைய செலவை குறைத்து சேமிப்பை உயர்த்த முயற்சி எடுப்பாங்க. அந்த முயற்சியிலுமே வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பணிபுரியும் பெண்களுக்கு திருமணம் காலம் கூடி வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அனைத்து வசதிகளும் கூடிய அழகிய தனி வீடு அமைய போகுது. இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக இந்த மேசராசிக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவின் மூலயமா மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்னென்ன கிழமையில் நடக்குது, என்ன டைமுக்கு முடியுது அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக நிச்சயமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். மேலும் இது போன்ற ஆன்மீகம் வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீரவேல் அல்லது முருகனுக்கு போற்றி
அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் அந்த முருகனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த முருகன் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். நன்றி.